நமக்கு தேவையான ஐட்டங்கள். இப்போ ஒரு நல்ல சூப்பரான கஷாயம் போட போகிறோம். அதுதான் நம்ம டெய்லி குடிக்கிற கஷாயம். அது டீ காஃபி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு பதிலாக இது வந்து கஷாயம் இயற்கையாகவே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் முக்கியமாக என்னென்ன வேணும்னா துளசி இலை, புதினா இலை, இது வந்து மிளகு இங்கே இருக்கு, இது திப்ளி, இது சித்திரத்தான், இது பேர் சித்திரத்தான் சொல்லுவாங்க. இஞ்சி எடுத்துக்கிட்டோமா, இவ்வளவு வெள்ளைப்பூடு கார்லிக்ஸ், இது மிளகு, இது கொத்தமல்லி, இது எல்லாம், இது நெல்லிக்காய், இங்கே எலுமிச்சம்பழம், ரைட்டா? இது எல்லாம் இதுதான் நம்ம கஷாயத்துக்கு யூஸ் பண்ண போகிற இன்கிரீடியன்ஸ். அதுக்கு அடுத்து இதெல்லாம் போட்டு இடிச்சு போட்ட பிறகு, இடிச்சு இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் 1 by 1 போட்ட பிறகு நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையை போடணும். நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த எசன்ஸில் அந்த மிக்சரில் பிடிச்சு விட்டுறணும். ரைட். தேன் ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி அந்த கணக்கில் இதுல இருந்து தேன் எடுத்துக்கணும். கலவையை அப்படியே இறக்கில வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 இலை, அதாவது இந்த மாதிரி இருந்து இலையை வந்து அப்படி பிடுங்கி இதை போட்டுடணும். அடுத்து புதினாவையும் ஒரு 10 இலை போட்டோம்னா 6 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம புதினா இலையும் போட்டுருவோம். அதாவது போட்டுட்டு கடைசியில் இறக்கி நல்லா மேலே கீழே ஆற்றிட்டு ஃபைனலாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றுறோம். தேனை ஊற்றணும் முடித்த பிறகு எல்லாருக்கும் ஊற்றலாம். அதாவது இது வந்து இறக்குன பிறகு தேனையும் எலுமிச்சை பழத்தையும் சாரை ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அதில் வந்து இந்த எலுமிச்சை பழமும் தேனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கலந்துட்டு கடைசியாக தான் பார்த்துக்கங்க, கடைசியாக இந்த புதினா இலையை கிள்ளி போட்டுடணும். ஒவ்வொரு என்ன எத்தனை பேருக்கோ எத்தனை கிளாஸோ அத்தனை கிளாஸில் ஒவ்வொன்று அப்படி போட்டுக்கலாம். இல்லை 2 போட்டுக்கலாம். அடுத்து இந்த இது இருக்கு இல்லையா, துளசி, இயற்கையாகவே இருக்கக்கூடிய துளசி இலையை நல்லா காம்பை விட்டுட்டு அப்படியே இலையாக போட்டு அப்படியே கமன்னு குடிக்கணும். அது எப்படி குடிப்போன்றதை அப்புறம் இது எல்லாம் செய்து முடித்த பிறகு காட்டுறேன். ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளுக்கு இப்போ ஒன்று போட்டு இல்லை இது போட்டேன். ஏன்னா இது வந்து துளசியை நான் முதல்ல போடுறேன். ரைட். துளசி ஓரளவுக்கு போட்டுடுறேன். அடுத்து புதினா கொஞ்சம் போடுறேன். புதினா கொஞ்சம் போடுறேன். ரைட்டா? அதுக்கடுத்து அந்த இடிக்கிறது என்னன்னா கொண்டு இந்த கல்லில் கொண்டு இது என்னது? இப்போ மிளகை தட்டுறேன். நல்லா தட்டிட்டு பொடியாக்கிட்டு ஓகே இதில் போட்டுடுறோம். அப்படி அடுத்து மல்லியை நல்லா க்ரஷ் பண்ண வேண்டியது. அடித்த பண்ண பூரா செதறிடும். அதனால் நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நசுக்கிட்டு அப்படி போட்டுடணும். ஓகே. அதுக்கடுத்து வெள்ளைப்பூடு அப்படியே போட்டுடுறோம். போட்டு வச்சு அடுத்து இஞ்சி, இது எது வேணால் முன்ன பின்ன போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும், இது தான் போடணும் இல்லை. இந்த ஐட்டங்கள் தான் ஏதாவது ஒன்றா உங்களுக்கு எது வேகமாக செய்ய முடியுமோ அதை செஞ்சுருங்க. அதை நசுக்கி போடுங்க, நல்லா உடைச்சி போடுங்க. போட்டுச்சு. அடுத்து இல்லை இது பேர் எடுத்து தெரியுமா? திப்ளி. இது திப்ளி. திப்ளி இது வந்து அப்படியே டேரெக்டாகவே நான் போடுவேன். இந்த
திப்பிலியை டேரெக்டாக போடுறேன். ஓகே. அடுத்து இந்த இதுக்கு பேர் சித்திரத்தான். காட்டுங்க. இந்த சித்திரத்தான் ரொம்ப பயங்கரமாக எலும்பு மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அடித்தாலும் உடையாது. கல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. கட் பண்ணி நமக்கு இவ்வளோதான் தேவை, இவ்வளோதான் தேவை. இதை நல்லா தட்டி பவுடர் ஆகுற மாதிரி தட்டிடணும் ஸ்ட்ராங்காக. தட்டிட்டு ஆச்சா நல்லா தட்டி வச்சு இந்த மாதிரி தட்டிட்டேன். நல்லா பவுடர் அளவுக்கு நல்லா தட்டிடணும். அப்போ தான் நல்லா வேகும். ஆமாம். இந்த போட்டாச்சா ரைட். இப்போ நல்லா வேகுது. நல்லா வேகுது. அதுக்கடுத்து நல்லா வெந்த பிறகு இப்போ என்ன செய்யணும், எல்லாமே போட்டுங்களா? அது மற்றது இந்த இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே கடை நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாத்தையும் எல்லா மிக்சரையும் போட்டோம். போட்ட பிறகு நமக்கு மொத்தம் 6 பேர். 6 பேருக்கு 6 கரண்டி. 1 2 3 நாட்டு சக்கரை. 4 5 6. இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம், ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா இதில் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ரைட். இது முடிச்சா சரி. நெல்லிக்காய் வந்து போட மறந்துட்டேன், இருந்தாலும் கூட இப்பயும் போடலாம். ஏன்னா நம்ம இறக்கலையில கோச்சிட்டு தான் இருக்கு. அதனால நெல்லிக்காயையும் நம்ம போட போகிறோம். பாதி நெல்லிக்காய் போட போகிறோம். அது கிராஸ் பண்ணுறதுக்கு இருந்து போய் மறந்து போச்சு. இந்த மாதிரி கலர் மாறுது. அது மாறும்போது நம்ம என்ன செய்யணும், நல்லா தட்டி போட்டாச்சு. இந்த எலுமிச்சம்பழம் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கோம். இந்த கிராஸ் பண்ணுறோம். அதான் நம்ம தண்ணி எவ்வளோ வச்சோம், இந்த அளவுக்கு வச்சோம். எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. இங்கே வரைக்கும் வச்சுருந்தோம், இங்கே வரைக்கும் வச்சுருந்த தண்ணி இப்போ எவ்வளோ பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக எசன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தேன் எடுக்கிறோம். எவ்வளோ எடுக்கிறோம் பார்த்துக்குங்க. 6 பேருக்கு 6 கரண்டி அளவுக்கு நான் இந்த இதுலேருந்து எடுக்கிறேன். ஃபுல் கரண்டி ஊற்றிடுவோம். ஏன்னா அந்த தேன் கீழே கூட்டிருக்கு. மிக்சர் இந்த மாதிரி ஆன பிறகு இதில் தேனையும் கலந்துட்டோம், எலுமிச்சம்பழமும் சாரியும் விட்டுட்டோம். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறோம், இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 தடவை ஆற்றிடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. முடிஞ்சா ரைட். இப்போ எசன்ஸ் நம்ம ஊற்றுறோம். இது கலர் வந்து இந்த மாதிரி மாறிடும். இந்த கலரில் இந்த மாதிரி ஆகிடும். இப்படி தான் இருக்கும். ஆமாம், இதுதான் எல்லாருக்கும் நம்ம குடிக்க போகிறோம். குடிக்கிற அளவுக்கு பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குது. இது சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் புதினா இலைய ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்று இந்த மாதிரி கிள்ளி போட்டுருவேன். ரைட்டா? காம்போடையும் போட்டுருவேன். அப்புறம் இது ஆட்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவோம். நம்ம 6 பேரில் ஒரு ஆளுக்கு இது ஒவ்வொரு ஆளுக்கு ஈக்குவலாக கொடுத்துருங்க. இது போட்டோம். எல்லாம் குடிச்சிட்டு அது மெல்ட்டு சாப்பிட்றணும். இது குடிச்சிக்கிட்டே மெல்ட்டு சாப்பிட வேண்டியது. இது எங்கே குறையா இருக்கா?
இது அது எல்லாருக்கும் சரியாக போச்சு. ஓகே. இதில் யாருக்கு குறை எல்லாருக்கும் ஓரளவுக்கு போதுமானது. இவ்வளோ குடித்தாலே போதும். ஆமாம், இது இவ்வளோ குடித்தாலே போதும். ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறமா நீங்களே கமெண்ட்டும் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இதுதான். செய்து பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் செய்யுங்க. ரைட்.